ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமகா, ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமகா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். 33 அமரர்க்கு முன் சென்று 20வது பாசுரம் இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். ஒண்டொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசதி கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. தசரத சக்கரவர்த்தி பிள்ளை பேற்றுக்காக யாகம் பண்ணுறாராம். அஸ்வமேத யாகம் பண்ணுறார். அந்தந்த ஹவிசை வாங்கிக்கிறதுக்கு அந்தந்த தேவதைகளே நேரில் வராலாம். பிரம்மாவும் வராருங்க. எல்லாரும் பிரம்மாட்ட போய் ரொம்ப வருத்தப்படுறாளாம். நீர் பாட்டுக்கு அந்த ராவணன்ற ஒரு அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டீர். நரன் வானரன் இவாளை தவிர யாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு 3 உலகங்களையும் தன்னுடைய ஆதிக்கத்தில் வச்சுட்டு இருக்கானே, இதுக்கு ஏதாவது வழி பண்ணக்கூடாதா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாளாம், என்ன காட்சியை பார்க்குறாளாம். ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணுகு உபயாதோ மகாத்யுதிகி சங்க சக்கர கதாபாணிகி பீதவாசோ ஜெகத்பதிகி. சங்க சக்கர கதாதாரியாய் பீதாம்பரதாரியாய் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அங்கே அவதாரம் பண்ணுறாராம். அவள் முன்னாடி அப்படியே நிற்கிறாராம். என்ன சொல்கிறாராம், யாரும் கவலைப்பட வேண்டாம். பயம் தியஜத பத்ரம் போகிதார்த்தம் யுதிராவணம் சபுத்திர பௌத்திரம் சாமாத்தியம் சமித்ரஜாதி பாந்தவம். இந்த ராவணன் பேசின்னு இருக்கேல ஒரு அரக்கனை பற்றி, அவனை பந்துக்களோடும் புத்திர பௌத்திராதிகளோடும் மகன் பேரன்லாம் இருக்கா பாருங்க, எல்லாரோடையும் அமைச்சர்களோடையும் நண்பர்களோடையும் கொன்று 11,000 ஆண்டுகள் நான் இங்கே இருப்பேன் பூலோகத்தில், ராமனாய் அவதாரம் பண்ண போறேன் அப்படின்னு பயம் தியஜத பயத்தை விடுங்கள். 33 அமரர்க்கு முன் சென்று அவ பேசின்னு இருக்கும் போதே அங்கே வந்துட்டு எம்பெருமான் என்ன சொன்னானா, ராமனா அவதாரம் பண்ணி நான் இந்த ராவணனை ஒழிப்பேன், பூண்டோடு ஒழிப்பேன், பயம் தியஜத அப்படின்னு பண்ணினானே ராமன். இந்த ராமாவதாரத்தை எடுத்து கண்ணனுக்கு சொல்லி 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 கேட்குறாளாம். ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாளாம், 33 அமரருக்கு முன் சென்று நடுக்கத்தை போக்கினானே ராமன். ராமாவதாரத்தில் நீ பண்ணிய அந்த காரியத்தை, ஓஹோ நீ எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தான் காப்பாற்றுவியோ, எங்களை மாதிரி 5 லட்சம் பேர் இருந்தால் ரட்சிக்க மாட்டியோ, 33 கோடி தேவர்களைத்தான் ரட்சிப்பாயோ, ராமனா ரட்சிச்சாயே, ராமாவதாரம் பண்ணி எங்களெல்லாம் ரட்சிக்க மாட்டியா, உங்களை பிரார்த்திக்க வச்சுட்டேனே, நோவு வரத்துக்கு முன்னாடி அல்லவோ நான் ரட்சித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னியே, எங்கன்னு கேட்குறியா, ராமாவதாரம் பண்ணியே, அப்போதான் உன் பக்கல் வருகையே மிகவும் அதிகம்னு நினச்சியே, அப்படி சொல்லவும் சொன்னியே, எங்கே சொன்ன, தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் என்ன பண்ணாலாம், ததஸ்வாம் சரணார்த்தம் ச சரண்யம் சமுபஸ்திதாக பரிபாலயனோ ராம வத்தியமானா நிசாச்சரைஹி. ராமா, இந்த ராட்சசர்களால் வதம் செய்யப்படும் எங்களை நீ தான் காத்தருள வேண்டும், உன்னை சரணாகதி செய்கிறோம் அப்படின்னோடனே நீ என்ன பண்ண, வைணமர்கதமாம் பக்தும் ஆக்ஞேப்யோகம் தபஸ்வினாம். நீங்கள்லாம் என்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடாது, ஆணையிட வேண்டும், எனக்கு ரொம்ப லஜ்ஜையாக இருக்குது, நீங்கள் இதை மாதிரிலாம் என்கிட்ட கேட்கவே கூடாது, நானே நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை காப்பாற்றிருக்கணும், உன் பக்கல் வருகை அதிகம் என்று சொன்னவனாயிற்று ராமாவதாரத்தில். இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் உன்கிட்ட நாங்களே வந்திருக்கோம், என்னை ரட்சிக்க மாட்டியா எங்களை நீ, எப்படி அப்புறம் குகப்பெருமான்ட்டு நீ என்ன சொன்ன அதையும் ஞாபகப்படுத்துகிறோம். அர்ச்சிதா சைவ கிருஷ்டாச்ச பவதா சர்வதா பயம் பதபியாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்சனேனச்ச. குகப்பெருமான் என்ன பண்ணுறாலாம், தன்னுடைய பரிவாரங்களோட ராமனை பார்க்கறதுக்கு வரானா. சிருங்கிபேரபுரத்துக்கு ராமன் வந்திருக்கான்னு தெரிஞ்சவொடனே, குகா நீ உன்னுடைய நண்பர்களோடையும் அமைச்சர்களோடையும் பரிஜனங்களோடையும் இத்தனை தூரம் நடந்து வந்தியாடா என்ன பார்க்கறதுக்கு. அர்ச்சிதாஸ்தைவ கிருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம்
இன்னும் வந்தியா, நீ அப்படி ஓடி வந்தியா, நீ காலடி எடுத்து 10 அடி நடந்து வந்தியா, வேகமாக நடந்து வந்தியா, நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொன்னியேப்பா. நீ அவள்லாம் உங்ககிட்ட வரத்துக்கு முன்னாடி நீ அவள்கிட்ட போகணுன்னு நினச்சியே ராமாவதாரத்தில். இப்போ ஞாபகப்படுத்துகிறோம், நாங்கள் வந்திருக்கோம் கண்ணா, உங்ககிட்ட ரட்சிக்க மாட்டியா என்ன எங்களை? ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. உன்னை பற்றி திருவடி சொன்னாரே பிராட்டிக்கிட்ட சுந்தரகாண்டத்தில் ராமாவதாரத்தும் போது என்ன சொன்னார்? ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய, எல்லாரையும் ரட்சிக்கிறவன் ராமபிரான், பந்துக்களையும் ரட்சிப்பான், அனைவரையும் ரட்சிப்பான், உயிர் பிராணிகள் அனைவருக்கும் ரட்சகன்னு சொன்னியே, அந்த உயிர் பிராணிகளோட வர்க்கத்தில் நாங்கள் இல்லையா? இந்த லோகத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள ஜனங்களில் நாங்கள்லாம் சேர்த்தி கிடையாதான்னு கேட்குறாளாம் கண்ணன்ட்ட. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு விபீஷன் அன்னைக்கு கதறினானே, அந்த சர்வலோக சரண்யாய சர்வலோக சரண்யன்னு ஒன்று சொன்னானே ராமாவதாரத்தும் போது, நீ சர்வலோக சரண்யன் இல்லையா? இப்போ நாங்கள் காலால் நடந்து வந்திருக்கோமே, எங்களை நீ ரட்சிக்க மாட்டியா? 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, நீ என்ன பண்ணணும் தெரியுமோ? நீ எழுந்திருந்து வரணும் கண்ணா. நீ ராமாவதாரத்தில் என்னென்ன பண்ணியோ எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அடுத்தது என்ன வார்த்தை? செப்பமுடையாய். செப்பமுடையாய்ன்றதுக்கு 2 விதமாக அர்த்தம் பண்ணலாம். செவ்வி மாறாமல் இருக்க, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறதான். பட்டாபிஷேகம் உண்டு அப்படின்னு முதல் நாள் சொன்ன போதும் அதே புன்னகை பூத்த முகத்தோடு இருந்தான் ராமன். அப்படியே கைகேயி உடனே சொல்கிறாளாம், 2 வரங்களை வாங்கிட்டு மறுநாள் காத்தால விடிஞ்சா பட்டாபிஷேகம்னு இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாளாம்? கூப்பிட்டு தன் திருமாளிகைக்கு கூப்பிட்டு அனுப்புகிறாளாம் ராமனை. சப்த சப்த ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதக அபிஷேகமிமம் தியக்த்வா ஜடாசீர தரோவச. நீ என்ன பண்ணணும் தெரியுமோ? 14 ஆண்டுகள் வனவாசம் பண்ணணும், ஜடா முடி தரிச்சுக்கணும், உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்ன உடனே, நான் பண்ணிண்டா என்ன, என் தம்பி பண்ணிண்டா என்னன்னு சொன்னியேப்பா, அதுதான் செவி மாறாமல் இருத்தல். செப்பமுடையாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமோ? ஆசிரியர்களை ரட்சிக்கும் விஷயத்தில் நேர்மை உடையவனே. சுக்ரீவன் ஒரு வானரம், அவருக்கு என்ன சொன்னானா சுக்ரீவன்ட்ட? சுக்ரீவனுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள சந்தேகம் இருக்குதான், வாலியை வதம் பண்ணுறேன்னு சொன்னாரே, இந்த ராமபிரான் ரொம்ப சுகுமாரமாக இருக்காரு, இவரால் முடியுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தானா. முதல்ல என்ன பண்ணாரா? அந்த துந்துபின்ற ஒரு ராட்சசனை எங்கள் அண்ணா வாலி என்ன பண்ணான்னு தெரியுமோ? வதம் பண்ணிட்டு அப்படியே அவனோட சரீரத்தை தலைமையில தூக்கி விட்டறிஞ்சான் 1 யோஜனை தூரம் அப்படின்னு சொன்னவனே இவர் என்ன பண்ணாராம்? நானும் அதே மாதிரி பண்ணுறேனா இல்லையா நீ பாரு, என்னுடைய போர் திறனில் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு நான் என்ன பண்ணால் நம்பிக்கை வரணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறானா பெருமாள். எதின பிரத்யோஸ்மாசு விக்ரமே தவவானர பிரத்யம் சமரே ஸ்லாக்யம் அகமுத்பாதயாமி தே. நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமோ? ஆகர்ண பூர்ணமாயாம்ய விஸ்ருஜஸ்வ மகாசரம். ஒரு பெரிய அம்பை எடுத்து காது வரைக்கும் இழுத்து ஆகர்ண பூர்ணமாயாச அப்படி விடணும். அப்படி விட்டேன்னா நீங்கள் ரொம்ப பராக்கிரமசாலின்றதை நான் கண்ணால் பார்த்துப்பேன் அப்படின்னோடனே என்ன பண்ணுறானா? ஒரு ஆச்சா மரத்தை இலக்காக வச்சு பிரத்யார்த்தம் மகா தேஜா ராமோ ஜக்ராக கார்முகம் எடுத்து குறி வச்சானா. அது ஒரு மரம் இல்லையா, 7 மரத்தையும் தொலையிட்டு போச்சான். அப்புறம் என்ன பண்ணானா? தன்னுடைய இடது திருப்பாதம் இருக்கே, இடது திருவடி கட்டை விரலால் அந்த துந்துபியோட சரீரம் கடந்துதான். அதை என்ன பண்ணாராம்? 10 யோஜனை தூரம் தூக்கி எறிஞ்சானா. செப்பமுடையாய் திரளுடையாய். விபீஷணன் சரணாகதி பண்ண வரான். அப்போ சுக்ரீவன் ஒரே பயப்படுறானா, எதிரி பாசறையிலேருந்து வந்திருக்கானே, அவனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்கிறாமா அப்படின்னோடனே, திரள் நான் எவ்வளோ பலம் கொண்டவன் உனக்கு தெரியுமா சுக்ரீவா? பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் சைவ ராட்சசான் அங்குல்யக்ரேண தான் ஹன்யா மிச்சன்னு ஹரிகணேஸ்வர. நான் நினச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமோ? என்னுடைய விரல் நுனியால் பிசாசாக இருக்கட்டும், தானவர்களாக இருக்கட்டும், யக்ஷர்களாக இருக்கட்டும், ராட்சசாலாக இருக்கட்டும், எல்லாரும் என்னோட விரல் நுனியாலே கிள்ளி களைந்து விடுவேன். அங்குல்யக்ரேணதான் கன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர திரளுடைய. இதையே சுந்தரகாண்டத்தில் திருவடி ராவணன்ட்ட சொல்கிறார். ராவணா, நீ ராமபிரான சாதாரண மனுஷன் நினச்சிட்டியா? ராமர் ஒருத்தரை வதம் செய்யணும்னு குறி வச்சுட்டார்னா, அந்த யாரை குறி வச்சாரோ அவரை
ஸ்வயம்புவான நான்முக பெருமாளான பிரம்மாவும் காப்பாற்ற முடியாது, முப்புறங்களை எரித்த முக்கண்ணனான ருத்ரனும் காப்பாற்ற முடியாது, தேவர்கள் தலைவனான பேராற்றல் படைத்த இந்திரனாலும் காப்பாற்ற முடியாது. தெரியுமோ? என்ன சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கியா ராமபிரான? பிரம்மா ஸ்வயம்பு சதுரான நோவா ருத்ரஸ்திரினோத்ர திரிபுராந்திர கோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதும் ந சக்தா யுதிராமவத்யம் திரளுடையாய். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செற்றார்னா யாரா? எம்பெருமானுக்கு விரோதிகள்னு யாரும் உண்டோ? சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு அவனே சொன்னவனாச்சே. தன்னுடைய அடியார்களுக்கு யார் விரோதிகளோ, அடியார்களை யார் துன்புறுத்துறார்களோ அவாதான் விரோதிகளா இவனுக்கு. புல் இன் வாய்கின்ற பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரை கீழ்ப்பாசனத்தில் சொன்னா இல்லையா? கீழே புல்லின் வாய் கீண்டானை தனக்காக உயிர் தியாகம் பண்ண இன்வாய் இனிய சொற்களால் தன்னை மங்களாசாசனம் பண்ண கவலைப்படாத ராமான்னு தன் உயிர் போகும் தருணத்திலையும் சீதை கிடச்சிடுவா ராமா, நீ கவலைப்படாத ஆயுஷ்மன்னு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாரே. அந்த இனிய வாய் கொண்ட ஜடாயுவை வெட்டி வீழ்த்தினானே சந்திரகாசம்ன்ற தன்னுடைய வாளால் அந்த ராவணனை கிள்ளி களைந்தான். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா புல் இன்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. போர்க்களத்தில் திருவடி என்ன பண்ணுறாரா? ராவணன் மட்டும் தேரில் நின்று சண்டை போடுறானே, நீங்கள் என்னுடைய தோளில் ஏறிக்கோங்கன்னு பெருமாளை ஏலை பண்ணிக்கிறானா. ஹனுமந்த வாகனத்தில் இருந்துட்டு பெருமாள் சண்டை போடுறார். இப்போ பார்த்தா ஒரு பானம் கூட தம்மையில் விழலையா, திருவடி மேலே அத்தனை பானத்தையும் போட்டுருக்கானா ராவணன். இந்த குரங்கு தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த குரங்கை என்ன பண்ணுறேன் பாருன்னு வரிசையாக அம்பை போட்டுட்டே இருக்கானா. திருவடி வாயே திறக்கலையா, உடம்பு முழுக்க ஒரே ரத்தமாக கொட்டுறதான். பெருமாளை அப்படியே ஏழை பண்ணிட்டு இருக்கார். திரும்பி பார்க்குறாராம், கீழே குனிஞ்சு பார்க்குறாராம். பெருமாள் கோபமாக வந்துட்டான். ததோ ராமோ மகா தேஜா ராவணேன கிருதவ்ரணம் திருஷ்ட்வா பிளவகசாத்தூலம் குரோதஸ்ய வசமேயுவான். கோபமே படாத ராமர் என்ன பண்ணாராம்? குரோதஸ்ய வசமே யுவான். ஏன்னா திருவடி மேலே தைச்ச அம்பெல்லாம் பார்த்தாலாம் தன்னுடைய பாகவதன் பரம பாகவதனான திருவடி மேலே இவ்வளவு அம்பை விட்டானே, அவனை நான் விட்டேனா பாருன்னு குரோதஸ்ய வசமே யுவான். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. பெருமாள் எழுப்பியாச்சு. இப்போ பிராட்டி என்ன சொல்கிறாளாம்? செவ்வாய் இனிமையான வாயா. எப்படின்னா கருணையான வார்த்தைகளை மட்டுமே பேசுமா. பவேயம் சரணம் இவ, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு தன்ட்ட சரணாகதி பண்ணாத ராட்சசாலையும் நான் காப்பாத்துறேன்னு சொன்ன வாய் இல்லையா அது? செவ்வாய் அழகான புன்னகை உடைய வாயின்னு வச்சுக்கலாம். அரண்ய காண்டத்தில் இளைய பெருமாள்கிட்ட சொல்லி வருத்தப்படுறானா, புலம்புறானா பெருமாள். லக்ஷ்மணா, இந்த பாறையில் பாரு, இந்த பாறைக்கும் அந்த பாறைக்கும் மாற்றி மாற்றி உட்காருவாளே உங்கள் மன்னி, எப்படி சிரித்து பேசுவா, எவ்வளவு அழக புன்னகை ததும்பும் முகம். காந்தஸ்மிதா அஸ்மின்மயா சார்தமுதார சீலா சிலாதலம் பூர்வம் உபோபசிவிஷ்டா காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதகாசா त्वामाग सीता बहुवाक्य जातं शिलातलं पूर्वम् उपाभविष्टा कान्तस्मिता लक्ष्मण जातकासा त्वामाग सीता बहुवाक्य जातम्. இப்படிப்பட்டவள்ரா உங்க மன்னி, பளீரிடும் புன்னகை கொண்டவள், பெருந்தன்மை உடையவள். காந்தஸ்மிதா பளீர்னு சிரிப்பாளேடா, அழகா சிரிப்பாளேடா செவ்வாய். அப்படி பாறையிலேருந்து பாறை மாற்றி மாற்றி உட்காந்து சந்தோஷமாக பேசின்னு இருப்பாளேடா, அந்த சீத்தையை காணுமேடா. காந்தஸ்மிதா செவ்வாய். அடுத்தது திருவே. எப்படிப்பட்ட திருவான்? வால்மீகி சொல்கிறார், மகாலட்சுமி மாதிரி இருந்தாலாம் அயோத்தியில் சீதா பிராட்டி. எப்படி இருந்தாலாம்? தஸ்ய பூயோ விசேஷேன மைதிலி ஜனகாத்மஜா தேவதாபி சமாரூபே சீதா ஸ்ரீரிவ ரூபிணி. தேவதாபி சமாரூபே சீதா ஸ்ரீரிவ ரூபிணி. திருவே மகாலட்சுமி மாதிரி அயோத்தியில் சந்தோஷமாக இருந்தாலாம் சீதா. அந்த சீதா பிராட்டி எப்படி இருந்தாலாம்? சீதா ஸ்ரீரிவ ரூபிணி, மகாலட்சுமி மாதிரி இருந்தாலாம். திருவே துயிலழாய். என்ன பண்ணணும் நப்பினே கேட்குறாளாம் ஆண்டாள் நாச்சியார். என்ன பண்ணணும் தெரியுமோ? உக்கமும் தந்து தட்டொலியும் தந்து உன் மணானனையும் தந்து எம்மை நீராட்டேலோ. நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் தெரியுமா? தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் என்ன பண்ணாலாம்?
ஏகி பஸ்ய சரீராணி அப்படின்னு இந்த ராட்சசர்கள்லாம் எங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்கா பாரு, அங்கங்கே குத்தி காயப்படுத்தின்னு அப்படியே காயம்பட்ட தெரீரத்தை காமிச்சாலே, அந்த மாதிரி தங்களுடைய விரகம் சாப்பிட்ட உடம்ப காமிச்சாலாம், சரீரத்தை காமிச்சாலாம், கண்ணன்கிட்டேருந்து பிரிஞ்சிருக்கோமே நாங்கள், எப்படி வாடி வதங்கி போயிருக்கோன்னு காமிச்சிட்டு சொல்கிறாளாம் நப்பின்னை பிராட்டிகிட்ட, உன் மணாலனையும் தந்து எம்மை இப்போதே நீராட்ட வேண்டும். எப்படி நீராட்டணும் தெரியுமோ? தாரா பித்ருகதாயிதி. ஜனகர் தாரவாத்து கொடுத்தாருன்னு சீதா பிராட்டிகிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தானா ராமன். ஜனகர் தாரவாத்து கொடுத்தான்றதுனால ரொம்ப சந்தோஷமா. ஐயர் விவாகம் பண்ணி கொடுத்தாருன்னு அந்த மாதிரி நீ கொடுத்த கிருஷ்ணன்னு நாங்கள்லாம் முகக்க வேண்டும். இப்போதே எம்மை நீராட்டேலோ ரம்பாவாய் அப்படின்னு அனுபவித்தோம் இன்னைக்கு திருப்பாவை பாசுரத்தை. நாளைக்கு அடுத்த பாசுரத்தை ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.